தொழிலாளர் தினம்ன்றதுனால வந்து இவங்க உழைக்கும் கரங்கள் அத வந்து நம்ம நாட்டுக்கு முக்கியம் கொடுக்கறதே இவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம அதை பெருமையா எடுத்து சொல்லணும். எந்த இடத்துலயும் வந்து அதாவது ஒரு அதாவது ஆட்டோன்றது வந்து முதல் வந்தது ஆட்டோ ரிக்ஷா, அதாவது ரிக்ஷாக்கு அப்புறம் ஆட்டோ ரிக்ஷான்னு பேர் வந்தது. அதுல முக்கியத்துவமே இவங்கள்தான். இப்பதான் காரு அது மாதிரி எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வந்து எதுவும் சொல்ல முடியாது. இவங்க வந்து ஒரு பொறுப்பா இருந்து ஒரு மக்களை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல இருந்து அதே மாதிரி கொண்டு வந்து விடுற இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு பேரு. இவங்களை நம்பி நம்ம போறதும் ஒரு சவாரியில வந்து அதாவது ஒருத்தருக்கு ஒரு எதுனா ஒரு காயப்பட்டாலும் சரி, ஒரு அவங்க திடீர்னு ஒரு வண்டி நின்ட்டா கூட அவங்க இறங்கி போய் கேக்குறாங்க எதனா ஹெல்ப் பண்ணணுமான்ட்டு. அந்த ஒரு மனப்பக்குவம் எல்லாம் வந்து இந்த ஆட்டோல இருக்கிறவங்க டிரைவர் ரொம்ப நல்ல ஒரு குணம், நல்ல ஒரு இது. அவங்களோட ஃபேமிலி எல்லாம் வந்து நல்லா இதுவா இருக்கும். ஆனா அவங்க கஷ்டப்படுறதுலயே ஃபர்ஸ்ட் இது இவங்க தான். இரண்டாவதாக எமது டிஎம்ஐ தொண்டு நிறுவனத்தின் சார்பாக இங்கு குழுமி இருக்கும் ஆட்டோ சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் அனைவருக்கும் வந்து எங்களுடைய தொழிலாளர் தின வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் குறிப்பா இந்த அருமையான நாள்ல திரு கண்ணன், திருமதி லதா அவங்க வந்து இன்றைய நாளை சிறப்பா உங்களை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த நாளை ஏற்படுத்தியதற்காக அக்காவுக்கும் அண்ணன் அவங்களுக்கும் இந்த நாள்ல குறிப்பா நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள். இன்றைய மே தினம் உங்களை எல்லாம் வாழ்த்து. நீங்க மாத்திரம் இல்ல, எல்லா தொழிலாளரும் ஒரு கக்குசல் இருந்தாலும் சரி, லேடி வீட்டுல வேலை செஞ்சாலும் எல்லாரும் தொழிலாளர் தான். எல்லா தொழிலாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நானும் ஒரு தொழிலாளியா இருந்தா வந்தேன், கீழே ஒரு மெக்கானிக்கா இருந்தா நான் வந்தேன். சாதாரண ஒரு மெக்கானிக்கா வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்ல நான் ரிட்டையர்ட் ஆனேன். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற ஒரு கொள்கையை கடைபிடிச்சு நாம எல்லாரும் நாம செய்யற வேலையை திறம்பட செஞ்சோம்னா ஒண்ணு கிடைக்கலாம். இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த உதவி செய்யணுன்ற எண்ணம் வருது இல்லையா, அது எப்படி சார் வந்தது? நான் வந்து சின்ன வயசுல கஷ்டப்பட்டேன்பா. இப்போ வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவங்கள வந்து இன்னும் மேன்மைப்படுத்தி சொந்த காலில் நிக்கணும், சொந்த இது வீடு இருக்கணும், வாசல் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அவங்க எதுக்குமே போய் கடன் வாங்கி
கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க ஊக்கத்துக்கு பண்றதுக்கு தான் நான் எல்லாம் உறுதுணையா இருக்கணும்னு என்னுடைய ஆசை. அதுக்கு அந்த ஆட்டோக்காரங்களை வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அவங்க இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் என்னை கூப்பிடுறாங்க, என்னை மதிச்சு கூப்பிடுறாங்க. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இல்லாம என் மனைவியும் கூப்பிட்டு இது பண்றாங்க. அந்த டிஎம் சார்பாக அவங்களும் சிஸ்டரையும் கூப்பிட்டு இன்னைக்கு சிறப்பா தொழிலாளர் தினத்தை இது பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அவங்க இன்னைக்கு மேலும் மேலும் அவங்க நல்ல வளர்ச்சி ஆகணும்ன்றத எனக்கு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். தொழிலாளர் தினம் எப்போதுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், வெற்றிகரமா இருக்கணும், மேன்மையா வரணும்ன்றதான் என்னோட. எங்களுக்கு இந்த 25 வருஷ காலமாகவும் வருகிற ஆயுத பூசையை முன்னிட்டும் இந்த மே தொழிலாளர் தினத்தை முன்னிட்டும் எங்களுக்கு இந்த ஸ்ரீ லட்சுமி குழு மகளிர் குழு தலைவி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களது குழு சார்பாக எங்கள் சிஸ்டர் மற்றும் குழு உரிமையாளர் மாலதி மேடம் அவர்களுக்கும் எங்க குழு சார்பாகவும் எங்க ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பாகவும் எங்களுக்கு நிறைய வந்து செஞ்சிருக்காங்க. இதனை வந்து செய்யணும் அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. எங்க தொழிலாளர் சார்பாகவும் அவங்களுக்கு நாங்க உறுதுணையாகவும் அவங்க எங்களுக்கு உறுதுணையாகவும் மேலும் நாங்க வளர்ந்துக்காக எங்களுக்காக அவங்க வந்து மேலும் மேலும் பாடுபட்டு எங்களுக்கு உயர்த்தி கொண்டு வருகிறார்கள். எங்க ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பாகவும் தொழிலாளர் சார்பாகவும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள்.